ஃபார்மிங் நம்பர்ஸ், நம்பர் எப்படி ஃபார்ம் பண்றது அததான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்காக சில நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு 5 டிஜிட் நம்பர் இல்ல 6 டிஜிட் நம்பர் இந்த மாதிரிலாம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார்மிங் நம்பர்ன்றது நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும், ரொம்ப ஈஸி. இப்போ அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 9 7 0 8 5 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8வது ஒரு 5 டிஜிட் நம்பர் ஃபார்மிங். 5 டிஜிட் நம்பர் ஃபார்மிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க கொடுக்கல. ஓகே, நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன ஒரு 5 டிஜிட் நம்பர் வேணாலும் உருவாக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா, இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்க 5 டிஜிட் நம்பரை உருவாக்கணும். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் 7 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 9 எடுத்துக்கலாம், அப்புறம் 0 எடுத்துக்கலாம், 8 5. இது ஒரு 5 டிஜிட் நம்பர் நம்ம உருவாக்கியாச்சு. அவங்க கொடுத்திருக்க நம்பரை மட்டும் வச்சுதான் நம்ம இதை உருவாக்கி இருக்கோம். சோ கரெக்ட், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் நம்ம செஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் இது உங்களோட இஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 7 வரலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் 9 வரலாம், ஃபர்ஸ்ட் நம்பர் 8 வரலாம், எனிதிங். அவங்க எந்த விதமானதும் கொடுக்கல. 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க கொடுத்திருந்த இந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம 5 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. பிக்கஸ்ட் 5 டிஜிட் நம்பர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க நம்பரை யூஸ் பண்ணி பெரிய ஒரு 5 இலக்க எண்ணை உருவாக்கணும். ஓகே, இப்ப அவங்க கொடுத்திருக்காலே பிக்கஸ்ட் நம்பர் என்னது? 9. ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து எழுதணும்? 9. அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்ன இருக்கு? 9ன்றது பெரிய நம்பர். அதுக்கு அடுத்தது என்னது? 8 இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்? 8. அதுக்கு அடுத்த பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 7. அதுக்கு அடுத்தது 5. லாஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஒன் என்னது? 0. சோ அவங்க உருவாக்க சொன்ன பிக்கஸ்ட் 5 டிஜிட் நம்பரை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, முடிச்சிட்டோம் நம்ம. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இத மட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக ரஃப் ஒர்க்ல நம்ம செஞ்சுக்கலாம், அப்புறம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மாலஸ்ட் இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 0. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 5. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? அதுக்கு அடுத்த நம்பர் 7. அதுக்கு அடுத்த நம்பர் 7. அதுக்கு அடுத்த நம்பர் 8. லாஸ்ட் நம்பர் 9. ஓகே, இப்படி நம்ம எழுதினாதான் இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர். ஆனா ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 0 வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 0வை இதுக்கு அடுத்த நம்பர் இருக்க இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். இந்த நம்பரை இங்க கொண்டு வந்துடணும் 0க்கு இடத்துக்கு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த 0 இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். அப்ப பாருங்க, இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 5. இந்த 0 இங்க வந்துடணும். அப்ப 0. இந்த 3 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 3 நம்பர்ல எந்த மாற்றமும் இல்ல. இதை அப்படியே நம்ம எடுத்து கீழே எழுதிக்கணும். 7 8 9. இப்ப புரிஞ்சிருச்சா? இது ஏன் நம்ம அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லும் போது இங்க 0 இருக்கு. சோ 0 இருந்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம இருக்கலே ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம எழுத போறோம். இருக்கலே ஸ்மாலஸ்ட் என்னது? 0. அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 5. அப்ப நம்ம என்ன எழுதணும்? இந்த இடத்துல 5 தான் எழுதணும். அதுக்கு அடுத்து 0 கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இருக்கலே சின்ன நம்பர் 7. ஓகே, அதுக்கு அடுத்து 8. அதுக்கு அடுத்து 9. ஓகே, இப்போ நம்ம அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அடுத்தது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லும்போது இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப அடுத்து 6 டிஜிட் நம்பர் ஃபார்மிங் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னது? 5 டிஜிட் 5 நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க கொடுத்திருக்கிறது 5 நம்பர். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 6 நம்பர், அதாவது 6 டிஜிட் நம்பரை உருவாக்க சொல்லியிருக்காங்க, ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ நான் வந்து 9 இருக்கு இல்லையா, அதே ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ரெண்டு 9 போட்டுக்கிறேன். ஏன்னா கொடுத்துருக்க நம்பர் 5. ஆனா நம்மள உருவாக்க சொன்னது 6 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து இன்னொரு டைம் எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, அவங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கிட்ட கொடுக்கலாம். வெறும் 6 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் 6 டிஜிட் நம்பரை அவங்க கொடுத்திருக்க நம்பரை யூஸ் பண்ணியே நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, சோ இந்த சம்மோட ஆன்சர் இவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பிக்கஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, பிக்கஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னா இருக்கலே பெரிய நம்பர் எது? இங்க இந்த 9 தான் இருக்கலே பிக்கஸ்ட். அப்போ 6 டிஜிட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 9 தான் கம்பல்சரி இன்னொரு தடவை எழுதணும். ஓகே, எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கலே பிக்கஸ்ட் என்னது? 8. அதுக்கப்புறம் என்னது? 7. அதுக்கப்புறம் 5. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல 0. ஓகே, இப்போ 6 டிஜிட் வந்துருச்சா பாருங்க. 2 3 4 5 6 6 டிஜிட் நம்பரை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்றோம்னா அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து 0 வரக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்தானம் வந்து 0 வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பவுமே 0 வராது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 0வை இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த 5வை இந்த 0 இருக்க இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். இப்போ அந்த மாதிரி பண்றோம் இல்லையா, ஸ்மாலஸ்ட் சொல்லி கேட்கும் போது இந்த 5 எழுதிக்கிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன நம்பர் போடுறோம்? 0 போடுறோம். அதே 0 2 தடவை ரிப்பீட் பண்றோம். ரிப்பீட் பண்ணிட்டு அப்புறம் மிச்ச பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லும்போது 0 தானே இருக்கலே ஸ்மாலஸ்ட். நம்ம இங்க வந்து 9 வந்து ரிப்பீட் பண்ண மாதிரி இங்க 5 பண்ணக்கூடாது. ஓகே, 6 டிஜிட் போது ஏன்னா 5 காட்டிலும் சின்ன நம்பர் இந்த 0 தான். நம்ம 0 முன்னாடி வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 0 வரக்கூடாதுன்றக்காக செகண்ட் டிஜிட்ல போட்டிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 0வை தான் 2 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க கொடுத்திருக்க 5 நம்பரை யூஸ் பண்ணி 4 டிஜிட் நம்பர்னா நம்ம இஷ்டம் தாங்க. ஏதாவது அதுல ஒரு நம்பரை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 நம்பரை எழுதுறதை விட்டுட்டு மித்த நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இது ஒரு 4 டிஜிட் நம்பர். அவங்க நம்மள 4 டிஜிட் நம்பரை தான் உருவாக்க சொல்லியிருக்காங்க, ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம 4 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த எல்லா சம் எதுக்காக நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு எப்படி நம்பர் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தெளிவா நம்ம பார்த்திருக்கோம். இதுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஓகே.